Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மளை கிருபையால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. அவர் நமக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இப்பொழுதும் அந்த வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த ஓய்வு நாளில் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில உம்மை தேடி வந்த பிள்ளைகள் மீது உம்முடைய தயவும் கிருபையும் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் இந்த பிள்ளைகளை இடை கட்டுங்க, வழி நடத்துங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, முழு உணர்வோடு இந்த பிரசங்கத்தை கேட்க கர்த்தர் கிருபை தாங்க, தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட வேத வசனத்தோடு இடைப்படுவார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஏன்னா தம்முடைய சொந்த ஜனமாக நம்மை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் மகத்துவமான நாமம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர், நிறைய பேரை தெரிந்து கொள்வார்கள். ஆனா தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுடுவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்ல. தம் பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில உங்களை தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த இனமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை, ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் இழந்திருக்காங்க. நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. ஆனா தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தெரிந்து கொண்ட என் அருமையான பிள்ளையே, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தம் சொந்த ஜனமாக உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் விழுந்து கிடந்த நம்மை கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களை குறித்து நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஐயோ, இன்றைய நிலவரத்துல யார் நம்மளை நடத்துவா, யார் நம்மளை பொறுப்பெடுப்பா அப்படின்னு பல காரியங்களை குறித்து பயம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா ரட்சகர் சொல்லுகிறார், என் சொந்த ஜனமாக உன்னை தெரிந்து கொண்ட, நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே, எதிர்காலங்கிற காரியத்தை குறித்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் விதமாக ஒரு இடத்துல சொல்லுகிறார். என்ன, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் ஒரு விசை மற்ற காரியங்கள் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் தேடி பார்த்தேன். ஆனா எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று அவர் ஆதங்கத்தோடு சில வார்த்தைகளை சொல்லுவார். வாசிப்போம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல இருக்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவங்க மேல் சுமராது இருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நான் நிக்கணும், இந்த ஸ்டேஜ்ல என்னுடைய காரியமா நான் செய்தாக வேண்டும். அது வியாபார நிலைமை ஆகட்டும், இல்லைன்னா படிக்கிற நிலைமை ஆகட்டும், இல்ல வீட்டின் சூழ்நிலைகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் முக்கியமான ஒரு தருணம் வரும்போது அந்த இடத்துல நிக்கணும்னு நினைக்கும் பொழுது யாருமே நமக்கு உதவி செய்யவில்லை. ஹல்லேலூயா. பவுல் விதமா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அந்த டைம்ல யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அப்படிதான், நாம எதிர்பார்க்கிற ஒரு நேரம் வரும்போது நமக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டு கொண்டே, நீ என் சொந்த ஜனம், நான் உன்னை கைவிடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரை தேடுகிறவங்களை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஆமென். வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். உமது நாமத்தை அறிந்தவர்கள், தேவரீர் நீர் தேடுகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அந்த நாமத்தை அறிந்தபடினால நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எரிகோக்கு கர்த்தர் கடந்து போகும்போது அங்க ஒரு குருடன் என்ன தேவையோ, அவனுக்கு தேவையான காரியம் அவனுக்கு கண்ணு தெரியல. இயேசு கிறிஸ்து நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் தேடுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுதே கர்த்தர் இறங்கி அவனுடைய தேவைகளை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிற அந்த முறைமையை
பார்க்கிறார். தேவாதி தேவனை நீங்க எவ்வளவாய் தேடுகிறீர்களோ உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:14 விதமாய் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார், யாரை கைவிடலனா தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். தேவனை அறிந்து தேடுகிற அந்த குருடனுக்கு கர்த்தர் எவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா அவன் என்ன எதிர்பார்த்தானோ என்ன விரும்பினானோ அதை கர்த்தர் அப்படியே கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தாவீது தன்னுடைய பிள்ளையை பார்த்து சாலமோனை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா தாவீது அனுபவசாலி, நிறைய காரியங்களை அவன் அனுபவித்திருக்கிறான், நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறான். அதுல கர்த்தர் அவன் தேட தேட கர்த்தர் அவனை வழி நடத்தினதையும் கைவிடாமல் நடத்தியதும் எல்லா சாட்சிகளையும் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறான். ரொம்ப அருமையான வார்த்தை நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. பாருங்க, தாவீதுக்கு அனுபவம் இருந்தது. என்னன்னா தேவனை தேடினா கண்டிப்பா அவர் என்ன விடுதலை ஆக்குவார் என்ற அறிவு ஞானம் இருந்ததுனால தான் தன் பிள்ளைகிட்ட சொல்றாரு, நீ தேடினா அவர் ஆசீர்வதிப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார், உன் கூடவே இருப்பார். மனுஷர்கள் உன்னை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. அதே மாதிரி அந்த அனுபவத்துல சொல்றாரு, நீ ஒருவேளை கர்த்தரை தேடல, நீ அவரை விட்டுட்டேன்னா அவரும் உன்னை விடுவார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனை தேடுங்க. எந்த சூழ்நிலையானாலும் சரி தேவனை தேடுறதை நிறுத்தாதீங்க. இன்னைக்கு உலகமே வேற மாதிரி மாறிடுச்சு, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. சோ தேவைன்னா மட்டும் தேவனை தேடுறது, தேவையில்லைன்னா அன்னைக்கு காரியம் எதுவும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னா தேடாம விட்டுடுறோம். அப்படி இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் எப்போதும் கூடி வருகிற பிள்ளைகளா இருப்போம், தேவனை தினந்தோறும் தேடுகிற பிள்ளைகளா இருப்போம். இதுதான் தருணம். ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியத்தை செய்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும், ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேடுற காலம் இது. இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா இருக்கிற வரப்போற உபத்திரவ காலங்கள்ல எப்படி நம்ம வாழ முடியும்? அதுக்குதான் தாவீது ஆலோசனை சொல்றாரு, அருமையான குமாரனே, நீ தேவனை தேடு. ஏன்னா ஆபத்து நிறைய இருக்கு, பிரச்சனை அதிகமா இருக்கு. நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளு, நீ உன் தேவனை சரியாய் தேடினா அவர் நிச்சயமாய் அவர் உனக்கு காணப்படுவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதிலோடும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இணைந்ததையும் நான் காணவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், என் அனுபவத்துல சொல்றேன். நான் இளைஞனா இருக்கும்போதும் முதிர் வயதனாய் மாறின பொழுதும் தேவன் ஒருவரையும் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் நேர்த்தியா சொல்லுகிறார்கள். அப்பத்துக்கு திரிந்ததும் இல்ல, அவங்க கஷ்டப்பட்டதும் இல்ல, உண்மையாய் தேடுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு உணவு இல்ல, எனக்கு என் சூழ்நிலை மாறல, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இல்ல, நீ தேடுவாய் என்றால் கர்த்தர் உனக்கான காரியத்தை நிச்சயமாய் சந்திப்பார் என்று விசுவாச அறிக்கையை இவர் சொல்லுகிறார் தாவீது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, தாவீது எவ்வளவு அழகாய் வாழ்ந்திருந்தா அந்த சாட்சி அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்துல அவர் சொல்லுகிறார். அதிலேயே நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் சங்கீதம் 37:28 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தம் பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார், அவர் என்றென்றைக்கும் காப்பாற்றுவார். நீங்க சுகமா இருப்பதற்கு காரணம் ஒன்று, தேவாதி தேவன் உங்களை கைவிடாமல் வைத்திருப்பதுதான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நெருக்கத்துல இருக்கோம், பிரச்சனையில இருக்கிறோம், சூழ்நிலை சரியா இல்லைன்னா நாம சரியாய் தேவனை தேடாததான், நம்ம பரிசுத்த ஜீவியம் இல்லாததுனாலதான் பிரச்சனைகளை அதிகமா நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்கள் சரியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர்கள் என்றால் உண்மையாகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் காக்கப்படுவீர்கள். இதற்கு மேல வேற எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இது தாவீதுனுடைய அருமையான சாட்சி. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நம்ம 4ஆமத்துல வாசிச்சது போல, நீ தேடினா ஆண்டவரை நீ காண்பாய். ஆண்டவர் நினைவின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். ரொம்ப தெளிவா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மைண்ட் செட்ல நீ எப்படி இருக்க, உன் தோற்றம் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்க, நாளைக்கு எப்படி இருக்க, விகாரப்படுதா, மாறுதா, இது எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்கிறார், அவரை நீ தேடினா, உணர்வோடு சிந்தனையோடு தேடினா நீ தென்படுவார், ஆண்டவர் உனக்கு காணப்படுவார், உன்னை
கைவிடாம நடத்துவார். இல்லைன்னா நிச்சயமாய் நாம் கைவிடப்படுவதை நாம் காண முடியும். இந்த நேரத்துல கூட யோசுவாவை பார்த்து கர்த்தர் விதமாய் சொன்னார், அருமையான மகனே என்று சொல்லி யோசுவா 1:5 வாசிக்கிறோமே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான மகனே யோசுவாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னை தேடுவாய் என்றால், என்னுடைய வழியில நீ கடந்து வருவாய் என்றால், சரியான நேரங்களில் நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களே, இந்த நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டவர்களே, கர்த்தர் இந்த வருஷத்துல முதல்ல இருந்து உங்களோடு கூட பேசுகிறார். அவரை இந்த நாட்கள்ல நீங்க தேடினீங்கன்னா எல்லா காரியத்திலிருந்தும் காக்கப்படுவீர்கள். எல்லா சூழலிலும் ஆண்டவர் வழி நடத்துவார். ஒருபொழுதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். சோ இருந்த இடங்கள்ல உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவரே, தாவீது எங்களுக்கு சொன்னது போல, நீங்கள் தேடினால் அவரை பெற்றுக்கொள்வீர்கள், அவரை காண்பீர்கள், அவர் ஆசீர்வாதமாய் உங்களை நடத்துவார் என்று சொன்னீரே ராஜா. ஏசப்பா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தினந்தோறும் அதிகாலையில் ஆண்டவரே ஒரு பொருத்துணையோடு எழுந்து உம்மை தேட கிருபை தருவீராக. பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே, அவர்களை அவ்விதமாய் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா பொல்லாத சிந்தனைகள், நினைவுகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தோடு இறங்குவீராக. கடைசியாய் சொன்னீரே ராஜா, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று. நீ கைவிடாமல் இம்மட்டும் காத்திருக்காய். ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், இந்த பிரசங்கத்தை கேட்ட குடும்பத்தாரை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவையில்லாத பயத்தை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். எவ்வளவாய் ஆண்டவரே உம்மை தேடுகிறார்களோ, எவ்வளவாய் வாஞ்சியா இருக்கிறார்களோ, அவர்களை உயர்த்தும் ஆசீர்வதியும். ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, வியாதியோடு இந்த வேளையில யாராகிலும் போராடி கொண்டிருந்தா, ஜுரத்துல இருந்த ராஜா, அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. பலவீனத்தை நீக்கி போடும், நானே நல்ல பரிகாரி என்று சொல்லி பரிகாரம் உள்ள தெய்வம் கூடவே இருந்து நடத்தும். ஆசீர்வதியும் கூடவே இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.